இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் கருவறை சுற்றி ஒரு வலம் வரணும். அதாவது நீங்கள் வலம் வரா மாதிரி ஈஸியாக அப்படியே பூந்து அப்படியே இப்போ அப்படிலாம் வந்துட முடியாது. அப்படியே நம்ம போகிறதுக்கே வழி இல்லாத மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், நல்லா பாருங்கள். ஒரு சின்ன சந்து, அந்த சந்து உள்ள பூந்து தான் உள்ளே போகணும். திருப்பி டவுன் வரும். அப்படியே இறங்கி அப்படி சுற்றிட்டு வந்தோன்னா திருப்பி மேலே வந்து போகிறதுக்கு வழி இருக்குது. ஆனால் கீழே ஒரு இது மாதிரி இருக்குது. அது வழியாக போனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மறுபிறவி கிடையாதுன்ற நம்பிக்கை வந்து இது உள்ளே பூந்து இப்படி வெளில வந்தால் தான் இருக்குன்ற மாதிரி அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை தாண்டி வந்து கோயிலில் சிற்பக்கலையெல்லாம் அடிச்சிக்கவே முடியாதுங்க. ஏற்கனவே மகாபலிபுரத்துலேருந்து வேறு மாதிரியான சிற்பக்கலை, அந்த மகாபலிபுரத்தில் என்ன மாதிரி சிற்பக்கலை இருக்கோ அதுதான் இது இருக்குது. இந்த கோயிலெல்லாம் கட்டுறதுக்கு யார்ப்பா இதெல்லாம் கட்டுந்து, யார் அப்படிப்பட்ட ஆள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜசிம்மன் வந்து ஒருத்தர் இருந்திருக்கிறாப்புல. அந்த ராஜசிம்ம ராஜா தான் வந்து இந்த கோவிலை கட்டுறதுக்கு பெரிய பங்காற்றிருக்காரு. அதுக்கப்புறம் மகேந்திரவர்மன் வந்து சில முடிச்சிருக்கிறாப்புல, அவுட்டர் வேலைலாம் வந்து முடிச்சிருக்கிறாப்புல.